கொரோனா வைரஸ் விட மிகவும் ஆபத்தான ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஹண்டா வைரஸ். இது என்னடா புது வைரஸ் கேட்டீங்கன்னா இது புது வைரஸ் கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான். ரோடன் வகை உயிரினங்கள்ல, அதாவது எலிகள், அணில்கள் போன்ற உயிரினங்கள்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அதை மனுஷங்க கிட்டயும் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இது மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டச்சு சோர்ஸ் கப்பல்ல தான் இந்த வைரஸ் மனிதர்களிடம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆன 2 பேரும் இப்ப இறந்துட்டாங்க. மீதி இருக்க அஃபெக்ட் ஆன பீப்புள குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கப்பல்கள் இருந்து ஆல்ரெடி நிறைய பேர் வெளியே அவங்க நாடுகளுக்கு போயிட்டாங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆன எலிகள் அல்லது அணில்களுடைய யூரின்லயோ இல்ல சலைவாலையோ இல்ல எச்சத்தினாலேயோ தான் இந்த வைரஸ் பரவும். அண்ட் ஒரு வேரியன்ட் மனிதர்களிடமிருந்தும் மனிதர்களுக்கு பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வீடுகள்ல எலிகளோ இல்ல அணில்களோ உள்ள வர வழியை அடைச்சு பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அண்ட் இப்படிதான் நடக்கும் அப்படின்றத 2022 ஒருத்தர் ட்வீட் பண்ணிட்டு போயிருக்காரு. மொத்தமா 4 ட்வீட் தான் பண்ணிருக்காரு. அதுல ஒரு ட்வீட் 2023 கொரோனா முடிஞ்சிரும், 2026 ஹண்டா வைரஸ் அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட். அப்ப என்ன நடக்க போகுதுன்னு வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே கிளீன், ஸ்டே ஹெல்த்தி. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.